Chai with Chitra. இன்றைய சாய் விசித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் பின்னணி குரல் கொடுக்கின்ற கலைஞரான ஸ்ரீஜா ரவி. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி என்று பல மொழிகளில் 2000க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் பின்னணி குரல் கொடுத்தவர் ஸ்ரீஜா ரவி. பின்னணி குரல் கொடுக்கின்ற கலைஞராக பொன்விழா ஆண்டிலே அடியெடுத்து வைக்கின்ற ஸ்ரீஜா ரவி இன்றைக்கு ஒரு நடிகையும் கூட. சௌமியா, அம்மா ஃபோன் பண்ணாங்களே, என்ன விஷயம்? வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க. இனி மறுபடியும் வீடு தேடணும். மெட்ராஸ்ல சொந்த வீடு வாங்குற வரைக்கும் இதே பிரச்சனை தான். எவ்வளவு வாட்டி சொன்னேன், அழகா இருந்த அறிவு சுத்தமா இருக்காதுன்னு. பாத்தியா, நான் நேராவே சொல்றேன், எனக்கு ஒண்ணு பிடிக்கல. இந்த திரையுலகிலே ஒரு நடிகையாகவும் பின்னணி குரல் கொடுக்கின்ற கலைஞராகவும் தான் பெற்ற அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் ஸ்ரீஜா ரவி. Chai with Chitra. வணக்கம். வணக்கம் சார். இது உங்களுடைய திரைப்பயணத்தில் 50வது ஆண்டு. எப்படி இருக்கு இந்த பயணம்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப திருப்தியா இருக்கு. இத்தனை வருஷம், இந்த 50 வருஷம் எனக்கு வாய்ப்பு தந்த எல்லா ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் அண்ட் என்ன வெல்விஷர்ஸ் எல்லாருக்கும் நான் இந்த ஒரு தருணத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்ஸ் டு காட். உங்கள் அம்மா பின்னணி குரல் கொடுத்த போது நீங்கள் போய் கூட பார்த்துருக்கீங்க. ஆமாம். அப்போல்லாம் எப்படி இருந்தது உங்களுக்கு? நான் குழந்தைய இருந்ததுனால சின்ன வயசில் இப்போ 7 இயர்ஸ் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணது. அப்போல்லாம் ஒன்றும் தெரியாது இல்லையா. டப்பிங்கில் நிறைய பேர் இருப்பாங்க. அம்மா நான் தனித்தனியாக கிடையாது இல்லையா, உங்களுக்கு தெரியாதது இல்லை. லூப் சிஸ்டத்தில் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டும் இருப்பாங்க. ஸோ அப்போ சும்மா அப்படி ஏதோ ஒன்று அம்மா பண்ணிகிட்ருக்காங்க அந்த மாதிரி, அவ்வளோதான். மற்றபடி டப்பிங்கிறது இதுன்றதெல்லாம் அந்த ஒரு சீரியஸ்னஸ்லாம் தெரியாது. நீங்கள் வந்து கதாநாயகி குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தது இந்த காலகட்டத்தில்? அதாவது 81ல் தான் ஹீரோயினுக்கு வாய்ஸ் ஸ்டார்ட் பண்ணேன். இளநீர் அப்படின்னு ஒரு மலையாள படத்தில் ஜாலின் ஒரு பொண்ணு, அவங்க தான் ஹீரோயின். அதான் என்னோட ஃபஸ்ட்டு ஹீரோயினுக்கு பேசினது. அதுக்கப்புறம் 83ல் ரேவதிக்காக மலையாளத்தில் காற்றத்தை கிளிக்கூடு அப்படின்னு பரதன் சாருடைய படம், அதுதான் எனக்கு டேர்னிங் பாயிண்டாக இருந்தது. ரேவதிக்கு தான் முதல் படம் மலையாளத்தில். ஆமாம். அந்த படத்துக்கு அப்புறம் நிறைய வாய்ப்புகள், யங் ஹீரோயின்ஸுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துட்டு இருந்தது. இது வந்து எனக்கு பரதன் சார் டைரக்டர்னால ரேவதி நடிச்சிருக்காங்க. மோகன்லால் சார் காம்பினேஷன். அவரும் என்னோட காம்பினேஷனில் தான் டப்பிங்கும் பண்ணது. ரொம்ப டென்ஷனாக தான் இருந்தது, சேலஞ்சிங்காக இருந்தது. ஏன்னா லால் சார் வந்து டயலாக்ஸ் எல்லாம் அப்படி அவர் ஃபிங்கர் டிப்ஸில் அவருக்கு டயலாக்ஸ் எல்லாம். ஆமாம், அவருக்கு வந்து நடிப்புலேயும் சரி டப்பிங்லேயும் சரி கடன்னு பேசிடுவார். எனக்கு அப்போ மலையாளம் எழுத தெரியாது, அந்த டைமில் மலையாளம் எழுத தெரியாது. ஸோ இங்கிலீஷில் அதை எழுதி டயலாக்ஸை படித்து, இப்போ மாதிரி பஞ்சிங்கில் போக முடியாது இல்லை, சின்ன சின்ன பிட்டாக போக முடியாது, அட் ஸ்ட்ரெச் இருக்கும் இல்லையா. ஸோ லெங்க்தி டயலாக்ஸ் எல்லாம் இருக்கும். அதை நான் படிச்சுட்டே பண்ணிட்டு அந்த சுஜாதா தியேட்டரில் டப்பிங் ஸ்டுடியோவில் நடந்தது. ஸோ அவர் வந்து சொல்லுவார், சீக்கிரம் படி அப்படின்னு கெஞ்சிட்டு அவர் இது சொல்லவும் சொல்லிட்டு அந்த ரெட் கார்பெட் இருக்கும். அந்த அப்போல்லாம் ஸ்டுடியோ பெரிய பெரிய ஸ்டுடியோஸ் இல்லையா, அங்கேருந்து அப்படியே பல்ட்டி அடிப்பார், என்னென்னவோ விளையாட்டு காட்டிக்கிட்டு இருப்பார். ஸோ எனக்கு கான்சன்ட்ரேஷன் அங்கேயும் போகும், இதுவும் தலையில் ஏறாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு டென்ஷன் இருந்தது. பட் ஐ என்ஜாய் டூயிங் இட். ஏன்னா ரேவதி அதில் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த பாடி லாங்குவேஜுக்கு பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆனால் என்ன டயலாக்ஸு கொஞ்சம் தலையில் ஏற்றுறதுக்கு ஐ டுக் லிட்டில் டைம். மம்முட்டி சாரோட பேசியிருக்கேன். அவரும் வந்து பயங்கர சீரியஸ் பர்சன். பட் இருந்தாலும் கடன்னு பேசிட்டு வந்து இப்போது அவருடைய போர்ஷன் பேசிட்டு வந்து நம்ம பக்கத்துலேயே உட்காந்துருவார். இப்போ மாதிரி எல்லாம் கிடையாது. அப்போல்லாம் ரொம்ப எல்லாரும் ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தது அந்த டைமில். ஸோ நான் கூட ஒரு டைம் கேட்டிருக்கேன், அந்த படத்தில் நீங்கள் விக்கி வச்சுருக்கீங்களா? ஏன்னா ஃபுல்லாக நல்லா அடர்த்தியாக இருந்தது. இங்கே பாரு, நீ இழுத்து பாரு வேணும்னா அப்படின்னு அவ்வளோ கூலாக பேசுவார். அவரும் நல்லா. ஆனால் லால் சார் மாதிரி இந்த சேஷ்டெல்லாம் பண்ண மாட்டார் ஆன் இதில். இஸ் அ வெரி ஸ்வீட் பர்சன். தமிழுக்கு நான்
மெயின் போர்ஷன்ஸ் எல்லாம் மெயின் ரோல்ஸ் பேச ஆரம்பித்ததுல அப்போல்லாம் ட்ராக் சிஸ்டம் வந்துடுச்சு. தமிழுக்கு வந்து ஹீராக்கு ஒரு படம், பாலு மகேந்திர சார் படம், கமல் சார், அப்புறம் சதி லீலாவதி. அதுதான் நான் ஒரு ஸ்டார்டிங் ஒரு நல்ல ஒரு ரோல் பண்ணது. அதுக்கு முன்னாடி தொட்டா சினுங்கி, காதல் கோட்டை, அதெல்லாம் வந்து ட்ராக் சிஸ்டம் தான் அந்த டைம்ல. அஜித் சார் கூட பேசியிருக்கேன். ஆமா, காதல் கோட்டை டைம்ல அஜித் சார் வந்து அந்த ரொம்ப சைலண்ட். நான் பார்த்த அஜித் சார் அந்த டைம்ல, அவர் இப்போவும் சைலண்ட் தான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ வந்து ஒரு பைக், ஒரு ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ண ஒரு பைக் வந்து நின்றுட்டு இருந்தது. ஸோ அது வந்து நான் சும்மா அங்கே கேட்டப்போ சொன்னாங்க அஜித் சார் தானே. ஸோ ஐ வாஸ் ஹேவிங் அ டாக் வித் ஹிம் ஃபார் தட். அது வந்து ஸ்போர்ட்ஸ் பைக் போல இருக்கு. ஸோ அப்போ அவருக்கு ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லையா. சின்ன சின்ன வி யூஸ் டு ஹாவ் இன்ட்ராக்ஷன்ஸ், அவ்வளோதான். ரொம்ப நல்ல மனுஷன் ரொம்ப. அதுக்கப்புறம் வி மெட். நான் ஷாலினிக்கு ஒரு படம் பேசினேன், அமர்க்களம் டப்பிங் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் கன்சோல்லேருந்து இறங்கி வந்தார். எனக்கு தெரியல இவர் உள்ளே இருந்தது. சரி யாரோ பேசி முடிச்சுட்டு ஐம் ரெடி, நான் ரெடின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். போடியத்துக்கிட்ட நின்று பேச ஆரம்பிக்கும் போது திடீர்னு என் காதுகிட்ட வந்து தேங்க்யூ ஃபார் டப்பிங் ஃபார் மை ஒய்ஃப் அப்படின்னு ஒரு இது பேசினார். யாருன்னு பார்த்தா அஜித் சார். பண்ண சொன்ன ஒய்ஃபா யாருங்கன்னு, ஐம் கோயிங் டு கெட் மேரிட் டு ஷாலினி அப்படின்னாங்க. ஸோ வெரி ஸ்வீட் பர்சன். வேதாளம் படத்துல நாங்க 2 பேரும், நான் ஒரு டாக்டர் ரோல் டாக்டர் நர்ஸ் என்னமோ நடிச்சிருந்தேன். அப்போ என்னை பார்த்து அவர் கரெக்டா ரெக்கக்னைஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரெச்சர்ல படுத்துட்டு இருந்தாரு. நான் அப்படி என்ட்ரி பண்ண உடனே எந்திரிச்சு இப்படி உட்காந்துட்டு, மேம் எப்படி இருக்கீங்க, வணக்கம் அப்படின்னு, அவர் கையில காஃபி மக் ஏதோ வச்சிருந்தாரு. அவரெல்லாம் அப்படி எந்திரிச்சு என்கிட்ட விஷ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இல்லையா. ஸோ அதுதான் சொல்றேன், இஸ் சச் அ வெரி டவுன் டு எர்த் பர்சன். அவ்வளோ நீண்ட இடைவெளிக்கு பிறகு நினைவு வச்சுட்டு பெரிய விஷயம். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லூப் சிஸ்டம் இருந்தது. இப்போ வந்து கம்ப்யூட்டர் பல ட்ராக்கள் வந்தோடனே டப்பிங்கே ஈஸியாகிடுச்சு. உங்களுக்கு எந்த முறை ரொம்ப பிடிச்சிருக்கு? எனக்கு 90% பழைய முறை தான் பிடிச்சது. ஏன்னா அந்த காம்பினேஷன்ல டப் பண்ணும்போது அந்த ஃபீல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. அந்த இன்ட்ராக்ஷன் இமீடியட், இப்போ நான் பேசுறேன், நீங்க அதுக்கு இமீடியட்டா பதில் வருது இல்லையா. ஸோ அப்போ வந்து மாடுலேஷன்ன்றது தனியா ஒரு கிராஃப்டே கிடையாது. இப்போ மாடுலேஷன் தனியா எல்லாரும் சொல்றாங்க மாடுலேட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க இல்லையா நிறைய பேர். அந்த மாடுலேஷன்றதே கிடையாது, ஆக்சுவலா இயல்பா வர்றது தான் அது. ஸோ அப்போ வந்து எல்லாரும் காம்பினேஷன்ல பேசும்போது த ஃபீல் வாஸ் ஸோ குட். அந்த ஒரு இயல்பா நேச்சுரலா கொடுக்கறதுக்கு ஈஸியா இருந்தது. அந்த இமோஷன் வாஸ் மச் மோர் பெட்டர். அண்ட் எல்லாருமா இருந்து டப் பண்ணும்போது ஒரு ஃபேமிலி மாதிரி அவ்வளோ அந்யோன்யமா, ரிலேஷன்ஷிப் ஆல்சோ வாஸ் மச், அந்த ஒரு பாண்டேஜ் இருந்தது. ஒவ்வொருத்தர் இப்போ ஒரு டப்பிங் பேசி முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோம், இல்லை வெளியில் வந்து உட்காந்துட்டு இருக்கோம்னா ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறதுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கு, அவங்களோட ப்ராப்ளம்ஸ் என்ன, எல்லாமே ஒரு ஃபேமிலி எல்லாருக்குமே தெரியும் என்ன நடக்குது எதுன்னு. இப்போ யாருக்குமே யாரையும் தெரியலன்ற மாதிரி ஒரு இது ஆச்சு. பட் இப்போது இட்ஸ் பிகம் ஈஸி. அதை பஞ்ச் பண்ணி எடுக்கிறதுனால வேலை ஈஸியாக இருக்குது. இப்போ நான் போனேன்னா இப்போ ஒரு நாளில் என்னோட வேலை முடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ ஒவ்வொரு லைனாக பேசிடலாம், இல்லைன்னா ஒரு லைனில் கேப் இருந்ததுன்னா 2 பிட்டாக கூட பேசிடலாம். ஸோ இட்ஸ் பிகம் ஈஸி லைக் தட். ஆனால் என்ன, ஹெட்ஃபோன் வச்சு அந்த கவுண்டரை நம்ம கேட்டு அந்த ரியாக்ஷன்ஸை புரிஞ்சு நம்ம இமோட் பண்ணணும். நீங்கள் அதிகமாக பேசியிருந்தேன்னா காவ்யா மாதவன்லேருந்து மாது, சார்மிளா, சுனிதா, ரஞ்சிதா, ரோமா, நயன்தாரா, நிறைய நியூ கமர்ஸ். அதான் மலையாளத்தில். தமிழில் தேவயானி, ஷாலினி, சுவலக்ஷ்மி, லைலா, ரம்பா, ரோஜா, கௌசல்யா, அப்புறம் வினிதா, விஜயகுமார், நியூ கமர்ஸ் நிறைய பாம்பே ஆர்டிஸ்ட். அந்த மாதிரி தான். நல்லா நான் பேசுகிற ஆர்டிஸ்ட் எல்லாமே பியூட்டிஃபுல் ஆர்டிஸ்ட் தான். ஸோ அவங்களுக்கெல்லாம் பேசும்போது, இப்போ காவ்யா மாதவனுக்கு எல்லாம் பேசும்போது, ரோமா எல்லாம் பேசும்போது we would love to dub for them. ஏன்னா அவ்வளோ பாடி லாங்குவேஜ் அவ்வளோ அழகாக இருக்கும், பேசுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஆனால் அவங்க டஃப்பாக இருக்கிறது என்னன்னா அவங்களுடைய ஸ்பீடு. இப்போ ஷாலினிக்கெல்லாம் பேசும்போது பயங்கர ஸ்பீடு, ஷாலினி நார்மலாக பேசும்போதே பயங்கர ஸ்பீடு. ஸோ அந்த ஸ்பீடுக்கு அந்த டைம்லலாம் டப் பண்ணும்போது ரொம்ப கிளாரிட்டி தேவை இல்லையா.
ஸ்டார்டிங் டு எண்டு வேர்டு வரைக்கும் நம்மளுக்கு அவ்வளோ ப்ராமினெண்ட்டாக கேட்கணும். அப்படிதான் அந்த டைம் அந்த காலத்து டப்பிங் நீங்கள் பேசுகிறதே கஷ்டம்தான். கஷ்டம்தான் அந்த ஸ்பீடு. ஏன்னா அவ்வளோ ஒவ்வொரு வேர்டும் கேட்குற மாதிரி நம்ம டப் பண்ணுறதுக்கு அவங்க வந்து தேய்ச்சி மாச்சு அப்படி பேசிடுவாங்க அவங்க, ஏன்னா அவங்களுடைய ஸ்டைலே அதுதான். பட் அது ஆடியன்ஸுக்கு புரிகிற மாதிரி பேசுறதுக்கு அந்த ஸ்பீடில். ஏன்னா ஃபாசில் சார் கூட இந்த படம் காதலுக்கு மரியாதை அதோட மலையாளம் அநியத்தி பிராவும் நான் தான் பேசியிருந்தேன். ஃபாசில் சார் டப்பிங்க்கு உட்காருவார். அப்போ நான் சொன்னேன், சார் இது எவ்வளோ ஸ்பீடாக பேசியிருக்காங்க, அது நீங்கள் சொல்கிற மாதிரி அதில் உட்கார வைக்க முடியாது சார் அப்படின்னு. சும்மா எங்களுக்குள்ள ஒரு 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 லவ் வார் மாதிரி நடக்கும். ஸோ அவர் சொல்லுவார், நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அவர் பேசி காமிப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா அந்த ஃப்ரேம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஃப்ரேம் முன்னாடி ஆரம்பித்து பின்னாடி கரெக்டாக விட்டுருவார். ஆனால் அது தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம், நாங்கள் டப்பிங் ஆர்டிஸ்ட்ன்றதுனால எக்ஸாக்ட்லி அந்த வேர்ட் அதெல்லாம் ஆரம்பிப்போம். பட் அவர் தான் அதை கற்றுக் கொடுத்தாரு. ஸோ கரெக்டாக பேசிடுவார். அதுக்கப்புறம் நம்ம வாய் மூட வேண்டியதுதான். ஸோ பியூட்டிஃபுல்லி ஹீ டாட் மீ தட். தேவயானி கூட நல்லா பெர்ஃபார்மர் அண்ட் கௌசல்யா யாராக இருந்தாலும். பட் அவங்களுக்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் லிப் ப்ராப்ளம்ஸ் இருந்தது. சுவலக்ஷ்மி எல்லாம் நல்ல பெர்ஃபார்மர்ஸ் தான். பட் அவங்கெல்லாம் வேற பாஷை ஆர்டிஸ்ட்ன்றதுனால, வேற மொழியிலேருந்து வந்தவங்கனால அந்த லிப்ஸிங்க்கு பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டஃப் தான். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஏன்னா எக்ஸ்பிரஷன்ஸ் இதெல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். தமிழ் மலையாளம் 2 மொழியில் எது உங்களுக்கு மிகவும் சௌரியமாக இருந்தது? தமிழ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக, ஆமாம், ஃப்ரீயாக இருந்துச்சு. ஏன்னா இங்கேயே வளர்ந்ததுனால. மலையாளமும் நான் கற்றுக்கல ஆக்சுவலாக. மலையாளத்தில் வந்து லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா அந்த தா பா அதெல்லாம் கொஞ்சம் சில இப்போ சாதாரணா அப்படின்லாம் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இங்கே நம்மளுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. எல்லாமே ஃப்ளோ ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ மலையாளம் தெரியாததுனால. அதுவும் இல்லாமல் நான் எங்கள் ஊர் வந்து கண்ணூர் அந்த ஊரில் வந்து நாங்கள்லாம் வீட்டில் எப்படி பேசுவோம்னா மலையாளம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போது நீ எப்படியா போயுது அப்படின்னு கேட்குறது வந்து நார்மல் மலையாளம். நீ எப்படியும் போயின்னு அப்படின்னு எங்கள் கண்ணூரில் அப்படி பேசுவோம். ஸோ அந்த மாதிரி லாங்குவேஜ் தான் நாங்கள் வீட்டில் அம்மாவும் நாங்கள்லாம் பேசி பழக்கம். ஸோ அந்த லாங்குவேஜ்லேருந்து நான் விடுபட்டு வரவே எனக்கு டைம் ஆச்சு. ஆமாம். ஸோ மலையாளம் பேசும்போது கூட அந்த ஸ்லாங் வந்துட்டு இருந்தது. ஸோ அதை கொஞ்சம் மாற்றி எடுத்து எல்லாம் பேசும்போது கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். இப்போ என் பொண்ணுக்கும் அதே தான். அப்போ தமிழ் ஈஸியாக நல்லா சுலபமாக பேசுவாள். மலையாளம் பேசும்போது பிகினிங்லாம் நான் உட்காந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்து அப்படி தான் பேசுறது. இப்போ ஷீ இஸ் மேனேஜிங். இப்போ ஒரு படத்துக்கு பேசணும்னு வாய்ப்பு வரும்போது கதாபாத்திரத்துக்காக நீங்கள் தயார் பண்ணுவீங்களா, இல்லை அந்த கதாபாத்திரத்தை நடிச்சிருக்காங்களா அந்த நடிகை அவங்கள மனசு வச்சுட்டு அதுக்கு தயாராகிங்களா? இல்லை அந்த கதாபாத்திரம் என்னவோ அதுக்காக தான். ஏன்னா இப்போது டப்பிங் போகும்போது கூட நான் ஃபஸ்ட்டு கேட்டுப்பேன். டைரக்டர் இல்லைன்னா ரைட்டர் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கேட்பேன் அந்த கேரக்டர் என்ன மாதிரி நம்ம வாய்ஸ் கொடுக்கணும். லைக் ரொம்ப சட்டிலா, இல்லைனா போல்டா, பப்ளியா, இல்லை ரொம்ப அரகண்ட்டாக, என்ன மாதிரி கேரக்டர்ன்றது முதல்ல தெரிஞ்சுப்பேன். இப்போ அவங்க அந்த அவுட்லைன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கேரக்டர் இப்படி தான் அப்படின்னு. ஸோ ஆக்சுவலி இந்த கேரக்டர் அதுலேருந்து மாற்றி கூட அவங்க நடிச்சிருப்பாங்க சம்டைம்ஸ். ஸோ இந்த கேரக்டராகவே அந்த வாய்ஸில் நம்ம அந்த கேரக்டர் மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறது முதல்ல தெரிஞ்சிட்டா பெட்ரு. ஸோ அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன வேணுமோ அது எப்படி அந்த ரோல் பெர்ஃபார்ம் பண்ணணுமோ அதை நான் தெரிஞ்சுட்டு தான். ஐ டோன்ட் லுக் இன் டு ஆக்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்றது. அவங்க பாடி லாங்குவேஜுக்கு அஃப்கோர்ஸ் வி ஹாவ் டு மேட்ச். இப்போது அவங்க வந்து ரொம்ப ஹை பிச்சில் பேசியிருக்காங்கன்னா வி ஹாவ் டு மேட்ச் தான். மற்றபடி அந்த கேரக்டரைசேஷன் ரொம்ப அடக்கமான பொண்ணு. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் காதலுக்கு மரியாதை, அதுலேருந்து அதில் அந்த பொண்ணு வாயே திறக்காத மாதிரி ரொம்ப சட்டலாக பேசுவாங்க இல்லையா? அப்போ அந்த இடத்துல கூட ஃபாசில் சாருக்கும் எனக்கும் ஒரு இடத்துல ஏதோ ஒரு டயலாக் பேசும்போது நான் கொஞ்சம் ஓப்பனாக பேசினேன். இப்போ சார் வேண்டாம் அப்படி வேணாம். ஸோ நான் அவங்க அப்படி பண்ணியிருக்காங்களே அதை பண்ணட்டும். அதே மாதிரி அழுகைக்கு இடையில அவங்க வந்து ஏதோ பேசும்போது நான் அப்படி வரல, நான் போகல, அப்படி அந்த இடையில இது லைக் அந்த அழுகை வரும் இல்லையா, அதெல்லாம் ஷாலினி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீ கொடுக்காத. நம்மளுக்கு அதை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அப்படி வந்துடும். ஸோ ஃபாசில் சார் ஸ்ட்ரிக்டாக நோ யூ நாட் கிவிங் தட், டயலாக் மட்டும் பேசு, அதை இடையில விட்டுடு அப்படின்னு வரும். அதெல்லாம் வந்து மென்டலி நம்ம வந்து
கற்றுக்கிட்ட ஒரு முறைன்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம அது எல்லா படத்துலேயும் கொடுங்க கொடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. இவர் கொடுக்க வேணான்னு சொல்லும்போது மைண்டை அதை அக்செப்ட் பண்ணலை. ஸோ ஒரு இடத்துல ரொம்ப கொஞ்சம் வேறு மாதிரி நான் பேசினேன், அந்த ஷாலினி நடித்த மாதிரி பேசினேன். ஸோ அவர் சொன்னார், வேண்டாம் அது அப்படி வேண்டாம், இப்படி பேச நீ அப்படின்னாரு. அப்புறம் நானும் எனக்கு ஒரு மனசு ஏற்றுக்கவே இல்லை. அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்தார். வந்தப்போ அவர் உட்கார வச்சு, ரவி நீ சொல்லு இந்த 2 ட்ராக்கில் எது கரெக்டாக இருக்குன்னு. அப்போ கரெக்டாக அவருக்கு எதுவுமே தெரியாது. கேட்ட உடனே சார் ஃபாசில் சார் சொன்ன ட்ராக் தான் கரெக்டாக இருக்குது அப்படின்னாரு. ஸோ we had to accept like that. சில நேரத்தில் நம்ம மென்டலி அந்த நடித்தவங்க ட்ராக்குக்கு போனாக்கா அந்த கேரக்டர்லேருந்து விடுபட்டு போயிடும். ஸோ அதனால தான் அந்த அந்த ஷாலினி கேரக்டர் அவ்வளோ ஸ்வீட் அண்ட் சாஃப்டாக மெயின்டைன் பண்ணி போனது ஃபாசில் சாரோடைய கைடன்ஸில் தான். கதாநாயகி ஏதாவது குரலை மாறுபடுத்தி இல்லை வேறுபாட்டை காமிச்சு பேசியிருக்கீங்களா? அதாவது இப்போது அதுதான், இப்போ ஷாலினி அவங்க நடித்த நடிப்புக்கு லைக் அவங்களோட ரெண்டரிங் ஒரு ஸ்பீடு ஸ்டைலு இருக்குது, அது அப்படியே தான் பேச முடியும். அன்லெஸ் இப்போ ஃபாசில் சார் மாதிரி ஒரு டைரக்டர் அப்படி வேணுன்ற மாதிரி சொல்லி நம்மளை இது பண்ண வரைக்கும் ஓகே. மற்றபடி ஷாலினி இப்போ பிரியாத வர வேண்டும்னு ஒரு படத்தில் அவ்வளோ இமோஷன்ஸ் இருக்கும், அவ்வளோ நல்லா வேறு எல்லா இமோஷன்ஸும் அதில் இருக்குது. 65 to 70 சீன்ஸ் இருக்குது அவங்களுக்கே அதில். ஸோ அவங்க நடித்ததை பார்த்து அப்படியே பேசினாலே வந்துடும் அது. ஸோ அது அது நிறைய பேர் கேட்டாங்களா, ஷாலினி என்கிட்ட சொன்னாங்க, நிறைய பேர் நீங்கள் தான் பேசியிருக்கீங்களா ஷாலினி அப்படின்னு கேட்டாங்களாம். ஸோ அவ்வளோ தூரத்துக்கு ஜெல்லாகி போயிட்டு இருந்தது. ஸோ அதனால தான் டப்பிங் ஆர்டிஸ்ட் நான் தான் அவங்களுக்கு பேசியிருக்கேங்கிறதெல்லாம் ரொம்ப காலத்தில், ஐ மீன் ரொம்ப சமீபத்தில் தான் தெரிய வந்ததே தவிர யாருக்கும் தெரியாது. மற்றபடி இப்போது லைலாக்கு பேசும்போது, தேவியானிக்கு பேசும்போது கொஞ்சம் கீச்சு குரல் கேட்பாங்க, இப்படி நேச்சுரலாக இருக்காது. அதுக்கு இப்போது தில்லில் பேசினேன். இப்போ தில்லில் வந்து ஸ்டாப் ஐயோ பஸ்ஸு போயிடுச்சா அந்த மாதிரி கொஞ்சம் இப்போ பஸ்ஸு போயிடுச்சா அப்படி இல்லை. அப்போ அப்படி பேசும்போது வேற ஒரு கேரக்டர், பஸ்ஸு போயிடுச்சா, ஐயோயோ இன்றைக்கும் லேட்டு, நான் எந்திரிச்சது லேட்டு, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டது லேட்டு, இனி எப்போ பஸ்ஸு வரும், அந்த மாதிரி ஒரு டோனில் பேசுவோம். ஸோ தேவயானிக்கு அதே மாதிரி நினைத்தேன் வந்தாயிலையும் அந்த டைரக்டர் ஏண்டா இப்படி கேட்குறாரு, ரொம்ப கீச்சு கேட்குறாரு. எனக்கு வந்து அந்த ஆர்டிஃபிஷியலாக பேசுகிறதே ரொம்ப பிடிக்காது, ரொம்ப கீச்சாக கேட்குறாங்களே அப்படின்ட்டு கேட்டார். ஸோ அவருக்காக மனசோட தான் அது டப் பண்ணேன். பட் அது டப் பண்ணி எல்லாரும் நிறைய அப்ரிசியேஷன் வந்தது அதுக்கு. அது ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்குது. அப்போது சரி அதுதான் சொல்கிறேன், டைரக்டர்ஸ் நோ வாட் தே வாண்ட். ஸோ நம்ம வந்து நமக்கு எல்லாம் தெரியும், அந்த நான் இப்படி தானே பேசுறது, அப்படி தானே இந்த கேரக்டர் அப்படி தானே பண்ணியிருக்காங்கன்ற ஒரு கான்செப்டில் நம்ம வி ஆர் கோயிங். ஸோ டைரக்டர்ஸுக்கு என்ன வேணுமோ அதை கரெக்டாக கொடுத்துட்டாலே ஐ திங்க் வீல் கெட் a குட் ரிசல்ட். ஒரு பின்னணி குரல் கொடுக்கின்ற கலைஞர்கள் சாதாரணமாக எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகள்லாம் என்னென்னு நினைக்கிறீங்க? இப்போ நானே நேரிட்ட ஒரு பிரச்சனை, தேவயானி மேம்க்கு நான் நிறைய படங்கள் பேசிட்டேன். இப்போ காதல் கோட்டை, தொட்டாச்சி நீங்கிலேருந்து திடீர்னு இன்னொரு படத்துக்கு தேவயானியே கூப்பிட்டோமா, ஊரில் இருக்கீங்களா, இந்த மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்கேன், நீங்கள் பேசணும். நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் காருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களை போன்ற கலைஞர்களுக்கு வந்து உங்களோட உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கிறதா நினைக்கிறீங்களா? இப்போ கிடைக்குது. அந்த காலத்துலலாம் ரெமுனரேஷன் வாஸ் வெரி வெரி லெஸ், காம்படிஷனும் நிறையவே இருக்கும். அப்போல்லாம் வந்து அந்த டைரக்டர்ஸ் எல்லாம் என்னை கூப்பிட்டு பேச வைக்கிற டைரக்டர் சொல்லுவாங்க, அம்மா காவ்யா மாதவனே பேசணும்னு சொன்னாங்கம்மா, அவங்களுக்கே பேசணும்னு ஆசை இருக்குது, அதனால் பட் ப்ரொடியூசர்ஸ் ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஊமையாக ஒரு படத்தில் நடித்தாங்க அவங்க. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.